இன்னைக்கு நம்ம ஓவர் த கார்டனோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, போன எபிசோடில் லாஸ்ட் சீனை சொல்ல மறந்துட்டேன். அதில் என்ன இருக்குன்னா, அண்ணனும் தம்பி அந்த செவத்தை ஏறி குதிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அங்கே ஒரு ட்ரெயின் வந்திருக்கும். அதை பார்த்து பயந்து போய் அப்படியே இவங்க உருண்டு தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பாங்க. இப்போ முழிச்சு பார்த்தா அண்ணன் மட்டும்தான் இருப்பான். பார்த்தா இவனை சுற்றி ஒரே ப்ளூ பேர்ட்ஸாக இருக்கும். அதுங்கள்ட்ட கேட்பான், எங்கே இருக்கனா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி நாங்கள் உன்னை வெளில தான் பார்த்தோம், உங்கள் வீட்டுக்கு வெளில நீனும் தாக்கலையும் இருந்தீங்க, அதான் உள்ளே கூட்டிட்டு வந்தோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை பீட் ரைஸ் தான் என்ன கொண்டு வந்து இங்கே போட்டிருப்பா, அதாவது அந்த ப்ளூ பேர்ட் இருக்குல்ல, உங்க ஃப்ரெண்டு ப்ளூ பேர்ட், அவள் தான் இங்கே கொண்டு வந்து போட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான், சரி என் தம்பி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, தம்பியா அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேர்ட் சொல்கிறப்ப இவனுக்கு பயம் வந்துடுது. ஐயோ என் தம்பியை நான் தொலைச்சிட்டேனே, நான் போய் அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்புறான். பார்த்தா வெளில ஒரே பனி புயலாக வீசிட்டு இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, வெளில பனி புயல் வீசுது, நீ போகாத செத்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்குமே சொல்கிறான், தம்பி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் செத்து போகிறதே மேல்னு சொல்லிட்டு அந்த தவக்கலையை தூக்கிட்டு அந்த பனி புயலில் தம்பியை தேடி போயிட்டு இருப்போம். இந்த எபிசோட்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, செம பனி புயல் வீசிட்டு இருக்கு. அதில் நம்ம ப்ளூ பேர்டு தான் தம்பியை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா தம்பியை பார்த்துடுறான். அவன் பார்த்தா யாரு கூடயே நிற்கிறான், வேற யாரு கூடயும் இல்லை, அந்த பீஸ்ட் கூட தான் நிற்கிறான். அதை பார்த்துட்டு தம்பியை அவன் கூப்பிடுறப்ப செம்மையாக காற்று வீசி இந்த பறவை அப்படியே பறந்து போயிடுது. அங்கே தான் தம்பியை கட்டுறாங்க. அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ கேட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அது சொல்லிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு கோல்டன் சீப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சில்வர் கலர் நூல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் சொல்லிட்டு இருக்கான், அது வெறும் ஸ்பைடர் வெப்பு, இது ஒரு தேன் தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, நீ சொன்னதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அடுத்து நீ என்ன எடுத்துகிட்டு வரணும்னா அந்த சன்னை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தம்பி கேட்குறான், சூரியன் எப்படி நான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதே எனக்கு தெரியாது, இந்த பாரு கப்பு, இப்போ அந்த சூரியன் வேற மறைய போகுது, அதுக்குள்ளே நீ போய் இந்த கப்பில் அந்த சூரியனை பிடிச்சிட்டு வந்துடுறான் வானத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி என்ன பண்ணுறான்னா, ஒரு பாதி வெட்டுன்னு மரம் இருக்கும், அது மேலே அந்த கப்பை வச்சிடறான். இப்போ அந்த சூரியன் அஸ்தமனமாக போகுது. இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த சூரியன் இறங்கி அந்த கப்புக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பற்றி அப்படின்னா அந்த பீச்சு சொல்கிறான், பரவாயில்லையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே, நீ கூட கை விட்டுருவேன்னு நினச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, அதெல்லாம் இல்லை, நல்லா கிவ்வே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பனியிலேயே அந்த பையன் உட்காந்துருக்கான். இங்கே நம்ம அண்ணனையும் தாக்கலையும் கட்டுறாங்க. செம்ம பனி வீசிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கப்போ தான் மூஞ்சில் அந்த பறவை பொத்துன்னு விழுது. என்னாச்சு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்குறப்ப தான் அவன் சொல்கிறான், நான் தம்பியை பார்த்துட்டேன், அவன் யாரு கூடயும் இருக்கான், இந்த பக்கம் தான், சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம மரம் வெட்டுறவரை கட்டுறாங்க. அவர் பார்த்தா அவர் விளக்குக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு மரம் இருக்கு தெரியுமா, அந்த மரமே இல்லையேன்னு சொல்லிட்டு 2 தான் கிடக்கும். சரி எடுத்து அதை புளிஞ்சு பார்த்தா எண்ணெயே வராது. ஐயோ வரமாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ தான் அந்த பீஸ்ட் பாடுற சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு இவரும் அந்த விளக்கு எடுத்துட்டு காட்டுக்குள்ளே வராரு. பார்த்தா அந்த பீஸ்ட் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவரை பார்த்து சொல்லுது. அவர் சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. பாரு உனக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன், இப்போ உன் விளக்குக்கு எண்ணெய் ஈஸியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்ம தம்பியை சுற்றி தான் அந்த மரம் வளர்ந்துருக்கு. இப்போ இவர் பார்த்துட்டு கத்துறாரு, இப்படிதான் அந்த மரம்லாம் வளருதா, பார்த்தா இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டு அவங்கலேருந்து தான் இந்த எண்ணெய் எடுக்கிற மரம் வளருது. கொன்னுன்னா அவன் உயிரோட தான் உள்ள உட்காந்துருக்காங்க, அப்படியே தூங்கிட்டு இருக்கான், அவன் தான் அப்படியே மரமாக மாறுறான். இதை பார்த்தோன்னே இவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு, இப்படிதான் நான் ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பீஸ்ட் சொல்லுது, உன்னோட பொண்ணோட உயிர் பத்திரமா இருக்கணும்ல, அப்படின்னா நீ இந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணி தானே ஆகணும், அந்த மரம் எங்கேருந்து வந்தா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பீஸ்ட் சொல்றப்ப இவர் கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு இவனை காப்பாற்றலான்னு போறப்ப அது அவரோட விளக்கு எடுக்க பார்க்குது. இவர் கடுப்பாகி அந்த கோடாரியை வச்சு வெட்டிக்கிட்டு அதை துரத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தா அண்ணனும் அந்த பறவையும் இங்கே பார்க்குறாங்க. பார்த்தா விளக்கு கிடக்கு. என்னடா லைட் எரியுதுன்னு பார்த்தா இது அந்த மரம் வெட்டுறவரோட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த இடமே இப்படி கிடைக்குன்னு சுற்றி பார்த்துட்டு இருக்குது. அங்கே தம்பியை பார்த்துட்றாங்க. அவனை சுற்றி அப்படியே மரம் வளர்ந்துருக்கு. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் எடுக்க பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், கடைசியாக வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அண்ணன் சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். என்னால் தாண்டா எல்லாமே நடந்துச்சு, என்னால் தாண்டா இங்கே நம்ம வந்தோம், என்ன பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருக்குமா, அதெல்லாம் சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறான். உடனே தம்பி சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, உன்னாலெல்லாம் நம்ம இங்கே வரல, நான் தான் இந்த கல்லை ஒரு பாட்டி வீட்டிலேருந்து திருடிட்டேன், நான் ஒரு திருடன், அதனால தான் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறப்ப அண்ணன் அழுவ ஆரம்பிச்சிடறான். நீ எந்த தப்புமே பண்ணலடா, உன்னால எதுவுமே ஆகலை, உன்னை இதுலேருந்து சீக்கிரம் வெளில கூப்பிட்டு வந்துடுறேன்னா இந்த கல்லை எனக்காக கொண்டு போய் திருப்பி அவங்கள்ட்டே கொடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. அண்ணன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நீயே கொடுப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை உடைக்க பார்க்குறாங்க. ஆனால் உடைக்கவே முடியல. அப்போ பார்த்தா அங்கே மரம் வெட்டுற ஒரு பொத்துன்னு கீழே விழுறாரு. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. அங்கே தான் அந்த பீஸ்ட் நிற்குது. அது கேட்டுக்கிட்டு இருக்கு, ஒழுங்கா என்னோட விளக்க என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட கேட்குறப்ப அந்த பறவை சொல்லுது, கொடுக்காத, இது நம்மளுக்கு தேவை அப்படின்னே அவனும் சொல்கிறான். ஆமாம் இது எங்களுக்கு தேவை, நான் தம்பியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறப்ப உடனே இந்த பீஸ்ட்டை சொல்லுது, உன் தம்பியால் வர முடியாது, அவன் ரொம்ப வீக் ஆகிட்டான், இந்த காடுகளில் ஒரு அங்கமாக அவனும் மாற போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இது சொன்னோன்னே அண்ணன் சொல்கிறான், அப்படிலாம் விட மாட்டேன், நான் தம்பியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இதெல்லாம் கேட்டோன்னே பீஸ்ட் வந்து ஒரு ஐடியா சொல்லுது. நான் வேணா ஒரு டீல் சொல்கிறேன், ஒத்துக்கிறியா? இது மாதிரி உன் தம்பி இப்படியே மரமாகி இங்கேயே அழிஞ்சு போக வேணான்னா உன் தம்பியோட சோல் எடுத்து நான் இந்த விளக்கில் வைக்கிறேன். இந்த விளக்கை நீ எப்போதுமே எரிய வச்சே இருந்தீங்கன்னா உன் தம்பி வந்து உயிரோடையே இருப்பான், அது உள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பீஸ்ட் சொல்லுது. என்ன இந்த டீலுக்கு ஒத்துக்கிறியா? இப்படி உன் தம்பி சாக போகிறானா இல்லை இந்த விளக்கில் வச்சு பார்த்துக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே அண்ணனும் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு விளக்க கொண்டு வந்து கீழே வைக்கிறான். அப்போ தான் அண்ணனுக்கு யோசனை வருது, இல்லையே இது சரியில்லையே, இது முட்டாள்தனமாலாம் இருக்குது, நான் ஒன்று இந்த காட்டிலேயே வாழ்க்கை முழுக்க வாழணும்ல எனக்கு ஆசை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு அந்த பீஸ்ட்டு சொல்லுது. என்ன நான் உனக்கு உதவி செய்தானே நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ தான் அண்ணன் சொல்கிறான், இல்லையே நீ சொல்கிறதே சரியில்லை, நீ வந்து எதில் பிடிவாதமாக இருக்கன்னா இந்த விளக்கு எரிஞ்சே இருக்கணும்னு சொல்கிற, பார்த்தா இது வந்து உன்னோட சோல் மாதிரி இல்லை, நீ ரொம்ப பார்த்துக்கிற பத்திரமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அந்த பீஸ்ட்டுக்கோ வந்துடுது. என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, நீ உண்மையான இருளை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை பயமுடுத்த அண்ணன் பயப்படவே இல்லை. அந்த விளக்கை திறந்து ஊதட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அது பயந்து நடுங்குது, ஐயோ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் உண்மையாக அதோட சோல் தான் இதில் இருக்குது போல். இவ்வளோ நாள் இந்த மரம் வெட்டுறவர் தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் விளக்கு எடுத்துகிட்டு போய் அந்த மரம் வெட்டுற விட்டே கொடுத்துட்டு இது உங்கள் வேலை தான், நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியாக பார்த்துப்பறேன்னு சொல்லிட்டு போகிறான். இவர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ரொம்ப சோகமாயிட்டார். இவ்வளோ நாள் அதில் அவர் பொண்ணு தான் உயிரோட இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ தான் பீஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளோ நாள் இதில் என் பொண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த பீஸ்ட் சொல்லுது, இங்கே பேர் மரம் வெட்டுறவரே, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவங்க ஏதோ வளரிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது. உனக்கு முக்கியம்லாம் இங்கே வளர்கிற அந்த மரம் இருந்தால் தான் இந்த விளக்கு நீ எரிய வைக்க முடியும், அதனால உடனே போய் அவங்கள வெட்டு, அந்த மரத்தை வெட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அண்ணன் வந்து அந்த தம்பி அந்த மரத்துலேருந்து உடச்சி காப்பாற்றிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே பார்த்தா இந்த பீஸ்ட் சொல்லிகிட்டே இருக்குது, போய் அவங்கள புடி வெட்டுன்னு சொல்லிட்டு. இவருக்கும் வந்துடுது, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இவ்வளோ நாள் நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விளக்கை திறந்து ஊதி அணைச்சிடுறாரு. அவ்வளோதான், அந்த பீஸ்ட் அதோட காலி ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் இந்த உண்மை தெரியாம தான் இவர் இருந்திருக்காரு. அண்ணன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அப்பதான் வந்து அண்ணன் வந்து அந்த ப்ளூ பேர்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ எங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, இல்லை எனக்கு குடும்பம் இருக்கு, நான் அவங்கள்ட்ட போகணும், என்னால் அவங்களை திருப்பி பறவையா மாற்றவும் இல்லை, ஏன்னா அந்த சிசர்ஸ் வந்து தொலைஞ்சு போயிருக்கும். அப்பதான் அண்ணன் எடுத்து காட்டுறான், இவன் தான் வச்சிருக்கான் இந்த சிசரை, இவ்வளவு நாள் அதை அந்த வீட்டில் தேடிக்கிட்டே இருந்திருக்கும், கிடைச்சிருக்காது. இவன் இந்த சிசரை வச்சுதான் தப்பிச்சிருந்தானா, அப்புறம் உன் மேல கோவமா இருந்தேன், அதனால தான் இதை என் கூடயே வச்சுட்டு சுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, திருப்பி இவள்கிட்டே கொடுத்து போய் உன் குடும்பத்தை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ள இருந்து முழிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே தண்ணிக்குள்ள தானே விழுந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கே கண்ணு முழிச்சு அண்ணன் தம்பியை பற்றிட்டு வெளில வரான். அப்போ எல்லாருமே வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ தான் அண்ணன் கண்ணு முழிக்கிறான். அங்கே தான் சாராவும் இருக்கான். சாராவனை பார்த்தோன்னே எங்கே என் தம்பின்னு சொன்னால் அவன் நல்லா தான் இருக்கான், தவக்கலையை வச்சு விளாண்டுட்டு இருக்கான். இப்போ இவங்க பார்த்ததெல்லாம் கனவுன்னு நினச்சா கனவு இல்லை, தம்பி வந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான், அது மாதிரி நடந்துச்சு இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த சாரா பொண்ணு டேப்பை கட்டிட்டு இருக்கா. என்கிட்ட வந்து இந்த டேப்பை ப்ளே பண்ணுறதுக்கு எந்த பிளேயரும் இல்லை, ஒன்ட்டு இருக்கா, ரெண்டு பேரும் ஒன்றா கேட்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் மழுப்பிட்டு இருக்கான், கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ தான் தம்பி அந்த தவக்கலையை ஆட்டி கட்டுறான். அது வயிற்றுக்குள்ளே தான் அந்த பெல் இருக்கும் தெரியுமா, ஹிப்னடைஸ் பண்ணுற பில்லு, அதுவும் அவன் வயிற்றுக்குள்ளே தான் ஜொலிச்சிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா இவங்க பார்த்தது எல்லாமே உண்மைதான் போல். எப்படி அங்கேருந்து இப்படி வந்தாங்கன்னு தான் தெரில, ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபேரிடெயில் மாதிரி. அதோட இவங்க எல்லாரும் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே நம்ம ப்ளூ பேர்ட் காட்டுறாங்க. அவள் சிசர் எடுத்துகிட்டு போய் எல்லாருமே காப்பாற்றிட்டா போல். அவர் ஃபேமிலி எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க, இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்போ தான் உட்ஸ்மேனை காட்டுறாங்க. அவர் வந்து சோகமாக உட்காந்துருக்காரு. அவர் பொண்ணு தான் வீட்டுக்கு வர மாட்டா, இறந்து போயிட்டால நினச்சிட்டு இருக்காரு. பார்த்தா கதவை திறந்து அவள் பொண்ணு தான் வரா. அவளும் பார்த்துட்டு அழுவுற அப்பா பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தா இவர் பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கா, அந்த பீஸ்ட் தான் ஏமாற்றிட்டு இருந்திருக்கு. இப்படி இவங்க எல்லாரும் நல்லபடியாக செட்டில் ஆன மாதிரி காட்டி இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சீரீஸில் மீட் பண்ணுவோம். பாய்.